சரி, இந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நபர் அந்த இடத்துல ஒரு லெதர் ஃபேக்டரியை கட்டணதா சொல்றாங்க. அதுல நிறைய பாமர மக்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சதாகவும் சொல்றாங்க. அந்த லெதர் ஃபேக்டரி ஓனர் 1990 காலகட்டங்களில் சென்னையில இருந்து பாகிஸ்தான்லயே போய் குடியேறிட்டதால அவருக்கு சொந்தமான இந்த இடம் எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த இடத்த கவர்மெண்டே கைப்பற்றிட்டதாகவும் சொல்றாங்க. மண் ரோடு, கரண்ட் எதுவுமே இல்லை, அடிப்படை வசதிகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே இல்லை. குறிப்பாக ட்ரைனேஜ் மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை. அங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் எங்ககிட்ட பேசவே தயங்கினாங்க. நீங்கள் ஈஸியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஆனால் இதை பார்க்குற அரசியல்வாதிகள் உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது மூலயமா உங்களுக்கே தப்பான முடிவாக சேரும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிறதா அங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க. ஏரியாக்குள்ளே என்ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு கூட இல்லை, மண் தரையாக தான் இருந்துச்சு. அடிப்படை வசதிகள் நிறைய வீட்டில் பார்க்கக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? சொல்கிறோம், ஆனால் யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை எந்த ஸ்டெப்பும் இந்த சைடு. ஆனால் ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது, எல்லாமே இந்த இதுக்கு இருக்குது. கரண்ட்டுமே இருக்கிற ஏற்கனவே கொடுத்த வீட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கரண்ட்டுமே இங்கே இல்லை, ட்ரைனேஜுமே எதுவும் இல்லை. வெறும் செப்டிக் டேங்க் வச்சு ஏதாவது வண்டி வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரைனேஜும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டும் இப்போ தான் போட்டாங்க, ஒரு 6 months தான் இருக்கும். அதுவுமே எப்போயா சம்டைம்ஸ் எரியாது, அந்த மாதிரி வரும். மற்றபடி இங்கே எந்த இதுவும் இல்லை. கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மழை டைம்லலாம் கொசு, இப்போ வரைக்குமே கொசு நிறையா இருக்கும் டேஸில் ஃபுல்லாக. கொஞ்சம் தண்ணி நிற்கும், ஆனால் மண் கொஞ்சம் இழுத்துக்கும். இந்த எலெக்ஷன் வருது, 3 மாதம் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, நாங்கள் சேர்ந்து தரேன்னுவாங்க. ரோட்டு வசதி போடுறேன், ரோடு போடுறேன்னுவாங்க. அதோட இது முடிஞ்சு கெழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கா, அதோட இந்த சைடு யாரும் வர மாட்டாங்க. அவ்வளோதான், இது என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏதோ ஒரு பூச்சி வைக்கல பூச்சி இதுமாரி எல்லாம் பண்ணி நாங்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறோம். நாங்கள் 30-35 வருஷமாக இருக்கிறோம் அந்த முடி ஷாப்லேருந்து. எங்களுக்கு எதனா ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ ஒரு கோரிக்கை போல வச்சு ஒரு வைக்கல வச்சு பண்ணிக்கிறோம். அவங்க போய்க்கிறாங்க.